7வது பாடல் பாடுவோம். இந்த வேளை வந்திருக்கும் தேவாவியே, உந்தன் சித்தம் செய்ய என்னை சொந்தமாக்குமே. இந்த வேளை வந்திருக்கும் தேவாவியே, உந்தன் சித்தம் செய்ய என்னை சொந்தமாக்குமே. இந்த வேளை வந்திருக்கும் தேவாவியே, உந்தன் சித்தம் செய்ய என்னை சொந்தமாக்குமே. சித்தராய் நடந்திட பரிசுத்தாவியே, சித்தமாய் இந்த வேளை இந்திடுமையா. சித்தராய் நடந்திட பரிசுத்தாவியே, சித்தமாய் இந்த வேளையில் நீந்திடுமையா. சித்தமாய் இந்த வேளையில் நீந்திடுமையா. இந்த வேளை வந்திருக்கும் தேவாவியே, உந்தன் சித்தம் செய்ய என்னை சொந்தமாக்குமே. பேதையான என்னில் நீ ஞானம் தாருமே. பாதை காட்டி வழிநடத்தி பாதுகாத்திடும். பேதையான என்னில் நீ ஞானம் தாருமே. பாதை காட்டி வழிநடத்தி பாதுகாத்திடும். பாதை காட்டி வழிநடத்தி பாதுகாத்திடும். இந்த வேளை வந்திருக்கும் தேவாவியே, உந்தன் சித்தம் செய்ய என்னை சொந்தமாக்குமே. உந்தன் வார்த்தை எங்களில் சத்தியமாகவே, உண்மையாக உள்ளத்தில் பொங்கி பாயட்டும். உந்தன் வார்த்தை எங்களில் சத்தியமாகவே, உண்மையாக உள்ளத்தில் பொங்கி பாயட்டும். உண்மையாக உள்ளத்தில் பொங்கி பாயட்டும். இந்த வேளை வந்திருக்கும் தேவாவியே, உந்தன் சித்தம் செய்ய என்னை சொந்தமாக்குமே. இந்த வேளை வந்திருக்கும் தேவாவியே, உந்தன் சித்தம் செய்ய என்னை சொந்தமாக்குமே. ஜோதியான தேவனே, பேசும் கர்த்தரே, ஜீவ வார்த்தையால் என்னில் என்னை ஊற்றுமே. ஜோதியான தேவனே, பேசும் கர்த்தரே, ஜீவ வார்த்தையால் என்னில் என்னை ஊற்றுமே. ஜீவ வார்த்தையால் என்னை ஊற்றுமே. இந்த வேளை வந்திருக்கும் தேவாவியே, உந்தன் சித்தம் செய்ய என்னை சொந்தமாக்குமே. இந்த வேளை வந்திருக்கும் தேவாவியே, உந்தன் சித்தம் செய்ய என்னை சொந்தமாக்குமே. நாம் யாவரும் தனிஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தெய்வமாக கிடைத்திருப்பது நாங்கள் செய்த பாக்கியம் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் உணர்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையை இந்த நாளிலே எங்களுக்கு தாரும். இந்த ஸ்தலத்தை விட்டு எங்களுடைய இல்லங்களுக்கு செல்கிற போது
குணமாற்றம் அடைந்த பிள்ளைகளாக நாங்கள் செல்ல கர்த்தர் பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பரிசுத்தமான ஓய்வு நாளில் நரிப்பாலம் திருச்சபையிலே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தராய் கிறிஸ்து இயேசு நாமத்தாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நம்ம மத்தியிலே புதிதாக சுப்பம்மா அவர்கள் இன்னும் செல்லம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இன்னும் புதிதாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இப்பொழுதும் நம்முடைய தெய்வீகாரன் ஆரம்ப பாடலாக நாம் யாவர் எழுந்து என்று 7வது பாடலை பாடுவோம். 7வது பாடலை நாம் யாவர் எழுந்து என்று பாடுவோம். இயேசுவின் இன்ப நாமத்தை எல்லோரும் போற்றுங்கள். இன்போர்கள் போல அவரை நீ வாழ்க, 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 வாழ்க பிசாசினின்று மாந்தரை மீட்டோரை போற்றுங்கள். ஒப்பற்ற நேசர் அவரை நீ வாழ்க, 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 வாழ்க நாகரை மகிழ்ந்து போற்றுங்கள். ஜீவாதிபதி அவரை நீ வாழ்க, 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 வாழ்க அவரை பார்க்கும் பொழுது ஓயாமல் போற்றுவோம். மீட்பர் பாதம் பணிந்து நீ வாழ்க, 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 வாழ்க மத்தியில் நம்முடைய போதகருடைய மாமி அவர்கள் சாந்தி, அவருடைய மைத்தின அவர்கள் ஐசக்வல் மட்டும் வந்து அவர்களையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நாம் யாவரும் தலைவணங்கி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் அன்பும் தயவும் நிறைந்த அன்பின் பரலோக தந்தையே, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தாவே, இந்த தெய்வீக ஆராதனை வேளையிலே நாங்கள் இந்த சமூகத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்தாருங்க. இந்த வேலையில் தாப்பனே நாமும் மகிமைப்படத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த சபை கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உமது நன்மை நாள் நிரப்பி நீர் காத்து கொள்ளுங்க தகப்பனே. ஒவ்வொருவரும் தகப்பனே சாத்தானுடைய எல்லா படிகளிலிருந்தும் விலகி தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக என்னாலும் உமது சமூகத்திலே வந்து தொழுது கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்து காத்துக்கொள்ளணும்னு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவைகளை இந்த சந்திங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளும் கர்த்தாவே உமது சத்தியத்தை சுமந்து வந்திருக்கிற உமது மகனோடு கூட உமது கிருபை இருக்கட்டும் தகப்பனே. நல்ல சத்தியத்தை தகப்பனே உமது பரிசு ஆவியாண்ட ஒத்தாசை எடுத்துரைக்கவும் நாங்கள் அதை கேட்கவும் அபியாசித்து நடக்கவும் தேவன் எங்களுக்கு ஒவ்வொருவரும் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மற்ற எல்லாவது நன்மைகளையும் கர்த்தர் பரத்திலிருந்து தாருங்க. இந்த ஆலயத்தின் தேவர் பொறுப்படுத்தி பாதுகாத்துள்ள அந்த ஆலயத்தை தகப்பனே உமது கிருபையின் கருத்துக்களாக மறைத்து தெய்வ ஆசீர்வாதத்தோடு இந்த ஆளவரும் பொழுதுமையாக வளர்ந்தவங்க கர்த்தர் கிருபை செய்யும். இந்த ஆலயம் இவ்விடத்திலே வந்தது நிமித்தம் இந்த கிராமம் தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் இந்த கிராமத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. உமக்கு சாட்சியாய் காணப்படவே கர்த்தர் கிருபை செய்யுங்க. தொடர்ந்து வழிநடத்துங்க, ஆசீர்வதியும். உமது வருகையில் உமோடு கூட உமது ராஜின் எங்களை பெற்றுக்கொள்ள நல்ல திலாகித்தும் பாக்கியத்தையும் தேவர் எங்களை அனைவருக்கும் தந்து எங்களை ஆசீர்வதித்தல் வேண்டும் என்று மீட்பர் இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
இந்த நேரம் நமக்கு தசமபாக காணிக்கைகளை சேகரிக்கிற நேரமாக இருக்கிறது. லேவியராகமம் 27வது அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் யாராவது வாசிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. இந்த வசனத்தை நாம் அநேக நேரங்களிலே நாம் படித்திருப்போம். நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகமெல்லாம் அது கர்த்தருக்குரியது. நம்முடைய கையின் பிரயாசத்திலே 10ல் 1 கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. எனவே நாம் அவைகளை தேவனிடத்திலே நாம் அதை கொடுக்க வேண்டும் என்று வேதவசனம் நம்மை அன்போடு கூட அழைக்கிறது. எனவே இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே வைத்த பிள்ளைகளாக இந்த நேரத்திலே நாம் தசமபாக காணிக்கைகளை அவருடைய பண்டசாலையிலே நாம் கொண்டு வந்து சேர்ப்போம். கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அப்பொழுது நாம் யாவரும் எழுந்திருந்து 401வது பாடலை பாடுவோம். தாசரே இத்தரணி அன்பா என்ற பாடலை நாம் யாவரும் எழுந்திருந்து பாடுவோம். தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு கொண்டு வருவோம். வாசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மயிரில் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு கொண்டு வருவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். குறித்த இயேசு பாவபாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு கொண்டு வருவோம். இந்து தேசமது சிறுமணிகள் இந்தையொளிக்குள் வரவழைப்போம். சுந்தர குணங்கள் அடைந்து அறிவில் உயர்ந்து நிபுணங்கள் கேட்டு சிறந்திலங்கிட. தாசரே இத்தரணியை அன்பம் இயேசுவுக்கு கொண்டு வருவோம். தாசரே இத்தரணியை அன்பம் இயேசுவுக்கு கொண்டு வருவோம். நாம் யாவரும் படைக்கப்பட்டிருக்கிற தசமபாக காணிகளுக்காக ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, தேசத்தின் கனியிலும் நிலத்தின் விருட்சத்திலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது என்பதை நாங்கள் படித்தோம். இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, எங்களுடைய கையின் பிரயாசத்திலும் இருந்தும் தசமபாக காணிக்கைகளை உம்முடைய பண்டசாலையிலே நாங்கள் கொண்டு வந்து படைத்திருக்கிறோம். படைத்த கரங்களை கர்த்தர் வெகுவாக ஆசீர்வதியும். எந்த பகுதியிலிருந்து பிள்ளைகள் இந்த தசமபாக காணிக்கைகளை எடுத்து கொடுத்தார்களோ அந்த பகுதியை கர்த்தர் அபரிவிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம்.
தொடர்ந்து கர்த்தர் பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு விசேஷ பாடல் ஜேம்ஸ் பிரைஸ்டன் ரோஸ் அவர்களால் பாடப்படும். நானும் பிரைஸ்லினுமாக சேர்ந்து தஞ்சாவூரில் வச்சே பாடணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். எட்வினுடைய நிச்சயமாக அன்னைக்கு நான் 2 பேருமே பாட முடியல. இன்னைக்கு எப்படியாவது பாடணும்னு திடீர்னு நாங்கள் 2 பேரும் ட்ரைனிங் எல்லாம் எடுத்ததில்லை. சரி பாடுவோம் அப்படின்னு பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை
இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். ஒரு காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்னும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகந்தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகந்தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஆவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். இளையன் மீதும் நேசகரம் ஈட்டினார் அதிசயம். இளையன் மீதும் நேசகரம் ஈட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்னும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்னும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்னும் நமக்குள் இருக்கிறார். நல்லதொரு பாடலை பாடின ஜேம்ஸ் அவர்களையும் அவர்கள் பிரைஸ்லின் அவர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது தேவ செய்திகளாக கடந்து செல்வோம். நம்முடைய போதகர் அவர்கள் தேவ செய்தி கொடுப்பார்கள்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரசங்கம் என்னுடைய இட் இஸ் நாட் மை ஃபேர்வெல் செர்மன். இது என்னுடைய கடைசி பிரசங்கம் அல்ல நரிப்பாலம் திருச்சபையிலே. நீங்கள் அதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ட்ரான்ஸ்ஃபருக்கு நானும் லெட்டரே வாங்கலை, லெட்டரே வரல. ஆனால் ஐயா அதுக்குள்ளே சொல்லிட்டாரு. சரி, இந்த ட்ரான்ஸ்ஃபர் நானே எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னா, அவங்க மனைவி திருச்சியில் வேலை பார்க்குறாங்க. திருச்சியிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் கேட்டோம், உங்கள் லோக்கலில் எங்கேயாவது கிடைக்குன்னு பார்த்தா நாகர்கோவில் ஸ்கூலில் சம்பளம் போட முடியல, புளியரங்கில் சம்பளம் போட முடியும், ஆனால் அங்கே வேறு வேலைக்கு ஆள் தேவையில்லை. மார்த்தாண்டம் ஸ்கூலில் பார்த்தா நவம்பர் மாதமே சம்பளம் போடல, அதுலேருந்து சம்பளம் போடல அவங்க. அதனால் இந்த மாவட்டத்தில் இருக்கிற பள்ளிக்கூடம்லாம் அப்படி இருக்குது. சரி, வேறு எங்கே பள்ளிக்கூடம்னு பார்த்தா அவர் ஜேம்ஸ் ஸ்கூல் பிரின்சிபல் எங்கள் அப்பாட்ட நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, ஜேம்ஸ் ஸ்கூலில் போட்டலான்னு சொல்லி அது பேசி ஏற்பாடு பண்ணிட்டோம். அப்போ அதை எங்கள் கான்ஃபரன்ஸ்லேருந்து யூனியனில் கேட்கும்போது, அப்போ அவர் ஸ்பவுஸ்னால் கணவர் எங்கே வேலை பார்க்குறாருன்னா அவர் நாகர்கோயிலில் வேலை பார்க்குறாரு அப்படின்ட்டு. நம்ம மிஷினில் பார்த்தா ஸ்பவுஸ் ட்ரான்ஸ்ஃபர் பாலிசின்னு ஒரு பாலிசி இருக்குது, ஒரு ஒரு சட்டம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, மனைவி எந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்காங்களோ அதுக்கு அந்த மாவட்டத்தில் தான் கணவன் பாஸ்டராக இருக்கணும் அப்படின்னு ஒரு பாலிசி இருக்குது. அதன் அடிப்படையில் முதல்ல நீங்கள் அவனை மாற்றுக்க, முதல்ல நாங்கள் இவளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் செக்ரட்டரி சொன்னார். அதன் அடிப்படையில் தான் ட்ரான்ஸ்ஃபரே தவிர வேறு நம்ம விருப்பப்பட்டு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு அப்படிலாம் இல்லை. அதே மாதிரி நீங்களும் விருப்பப்பட்டு என்னைய வெளியே அனுப்பவும் இல்லை. இது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருந்தால் கூட, இந்த திருச்சபைக்கு நான் வரும்போது ஐ எம் அ ஸ்ட்ரேஞ்சர் டு திஸ் சர்ச், அப்படி தானே? இந்த திருச்சபைக்கு நான் ஒரு தெரியாதவன். ஆனால் இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒருத்தன் நான். ஏன்னா நான் இந்த ஊரினுடைய மருமகன். ஐ ஆம் த சன் இன் லா ஆஃப் தி சாயில், இந்த மண்ணினுடைய மருமகன் நான். அதனால் இந்த திருச்சபைக்கு வரும்போது ஒரு தெரியாத ஸ்ட்ரேஞ்சராக தான் வந்தேன். பட் இந்த திருச்சபையை விட்டு ஒருவேளை இந்த வாரமோ அடுத்த வாரமோ நான் போகலாம். போகும்போது நான் ஒரு மருமகனாக தான் நான் என்ன செய்ய முடியும், போகிறேன். இது எல்லாத்திற்கும் மேலே இந்த திருச்சபைக்கு நான் வந்தபோது எனக்கு நிறைய காரியங்கள்லாம் தெரியாது, உண்மையாக சொல்லணும். இந்த திருச்சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் எந்த அடக்க ஆராதனையும் நடத்தினதில்லை. ஆனால் அந்த திருச்சபையில் ஒரு அடக்க ஆராதனையை நடத்தினோம், அவங்க லிண்டா அவங்களுடைய கணவனுக்கு. அது மாதிரி நான் இதுக்கு முன்னாடி பார்த்த திருச்சபைகள் எல்லாம் இவ்வளோ வருமானங்கள்லாம் வந்தது கிடையாது. சர்ச்சுக்கு சார்ஜ் எடுக்க போகும்போது பாவனாசம்னு ஒரு சர்ச்சுக்கு சார்ஜ் எடுக்க போனேன். அப்போது அவங்க சொன்னாங்க, இந்த பஸ்ஸை பிடிச்சி அங்கே போய் அப்போ அதில் சர்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நான் அவங்க சொன்னபடிலாம் போயிட்டு என்ன எல்லாம் வந்தாச்சு, சர்ச்சை காணோம் அப்படின்ட்டு. இப்போ நான் சொன்னேன், பின்னாடி ஒரு சீட்டு போட்ட கட்டடம் மாதிரி இருக்குது, அதுக்கு முன்னாடி தான் நிற்கிறேன். அவன் சொன்னாங்க, அதான் ஏன் சர்ச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த திருச்சபைக்கு நான் வரும்போது இது ஒரு பர்ஃபெக்ட் சர்ச். ஒரு திருச்சபைன்னா அது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சு இந்த திருச்சபையில் நான் வரும்பொழுது ஆரோன் ஆபேல் இவங்க எல்லாமே சில்ட்ரன்ஸ் சாபத் ஸ்கூலில் இருந்தாங்க. ஆரோன் ஆபேல் இவங்கெல்லாம் கலையெல்லாம் இந்த வருஷம்தான் அடல்ட் சாபத் ஸ்கூல் வந்திருக்கு. இவங்கெல்லாம் சில்ட்ரன்ஸ் சாபத் ஸ்கூல் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இப்போது அடல்ட் சாபத் ஸ்கூலில் இருக்காங்க, பெரியோர் ஓய்நாள் பள்ளிப்பாடத்தில் இருக்காங்க. ஆரோன்லாம் இப்போ நான் வரும்போது எனக்கு கட்டையாக இருந்தால் வளர்ந்துட்டான். ஆபேல் எங்கேயோ போயிட்டான். ஜினோத்தும் கட்டையாக தான் இருந்தான், அவன் இப்போ கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த 2 இருக்கையில் நிறைய பேர் ஒரு குடும்பம் உட்காந்துருந்துச்சு, அது இல்லை. இப்போ கடைசி பெஞ்சிலே ஒரு குடும்பம் இல்லை, 2 குடும்பம் போனாலும் நிறைய குடும்பம் அங்கே வந்திருக்கு.
அது நமக்கு ஒரு சந்தோஷமான காரியம். ரினிகா வந்து இப்போ தான் சேப ஸ்கூலுக்கு வந்துக்கிட்டு இருக்கா. நான் அந்த சர்ச்சில் வரும்போது அவள் நடக்க கூட முடியாது. இந்த ஒரு டிரான்சிஷன் இந்த திருச்சபையில். படித்தவங்க வேலைக்கு வந்திருக்காங்க, வேலைக்கு வந்தவங்க திருமணமாயிருக்காங்க. அநேக மாற்றங்கள் இந்த திருச்சபையில். இந்த நரிப்பாளம் திருச்சபை வந்து எந்த பாஸ்டருங்க வந்தாலும் இந்த திருச்சபையை தங்கள் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா அன்புனாலும் அதிரடி தான், அடினாலும் அதிரடி தான், எல்லாமே அதிரடி தான் இந்த திருச்சபையில். அது அப்படிப்பட்ட ஒரு அன்பு இந்த திருச்சபைனா. ஏன்னா நீங்கள் வந்து இது எங்கள் பாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறது வந்து வேறு எங்கேயுமே கிடையாது. எங்கள் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது கண்ணீர் தான் வரும். எங்கள் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் பாஸ்டருக்கு தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து எந்த திருச்சபையிலுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. என்னுடைய திருமணத்துக்கு நிறையா என்னுடைய விசுவாச பிள்ளைகள் அழைச்சிருந்தேன். ஆனால் நீங்கள் எல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்களாக இருந்தால் கூட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாக நீங்களே உங்களை மாற்றிக்கிட்டீங்க. என் பின்னாடி தான் கூட்டம் அதிகமாக இருக்குது திருமணத்தில். திருமணம் எல்லாருமே முன்னாடி நின்று நடத்தி கொடுத்தீங்க. குறிப்பாக ஐயா ஜேம்ஸ், செல்வின், அவங்க எல்லாருமே முன்னாடி நின்று பறக்கும் படம் மாதிரி தான் நின்னாங்க அன்றைக்கெலாம். எல்லாருமே ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாருமே கோட்டு சூட்டெலாம் போட்டு கண்ணாடிலாம் போட்டு, அது என்னமோ இன்டர்நேஷ்னல் கல்யாணம் மாதிரி தான். எல்லாருமே யார் அது கோட்டு சூட்டெலாம் போட்டு இப்படி புல்லட்டில் அலையிறது யாரெல்லாம் இப்படிலாம் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சொந்தக்காரங்களாம் ஒரே ஆச்சரியம், இப்படி இருப்பாங்களா விசுவாசிகள் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு கல்யாணம் நடந்துச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன். எப்படி இந்த கல்யாணம் நடத்த போது, என்ன பொண்ணு கல்லடையாங்குணம் சரிச்சு, ஏன் கல்லடையாங்குணத்தில் தாலி கட்டலை, ஏன் நரிப்பாளத்தில் நிறைய இருந்துச்சு, இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கால்வி இருந்துச்சு. ஆனால் எல்லாம் சுமூகமாக எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எல்லாம் ஆட்கள்லாம் முன்னாடி நின்று எல்லாம் நடத்தி கொடுத்து, எங்கள் பாஸ்ட் கல்யாணத்தை நாங்கள் தான் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமை எடுத்து பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். இப்போ வந்து நான் வந்து பாஸ்டராக நிற்கிறேன். பாஸ்டராக ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பாஸ்ட் கிடையாது, எல்லாம் உங்களுக்கு நான் பேரன் பேத்தி. நான் வந்து உங்களுக்கு பேரன் என்ன அவங்க எல்லாருக்கும். ஆரோன் வந்து எனக்கு மாமா, அப்படி தானே எல்லாம். இப்போ தான் பாஸ்டர்னு சொல்லிட்டு, பாஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் முறை சொல்லி தான் கூப்பிடணும், இதில் வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த ட்ரான்ஸ்ஃபரை நான் வந்து சந்தோஷம். ஏன்னா நான் வந்து நிரந்தரமெல்லாம் போக போகிறது கிடையாது. நான் வந்து கபிஸ்தலம் தஞ்சாவூர் சர்ச்சை முடிச்சு வரும்போது அழுதுகிட்டு தான் வந்தேன். ஆனால் நான் அங்கேருந்து நான் அழுதுட்டு போக போகிறதில்ல. ஏன்னா நீங்களாம் எனக்கு சொந்தக்காரங்க, நான் எதுக்கு அழ வேண்டியிருக்கு? அடிக்கடி வந்து தானே போக போகிறோம், நல்ல விஷயங்களுக்கு கூட தானே போகிறோம், நம்ம அழ வேண்டிய அவசியமே கிடையாது. அது மாதிரி நரிப்பாளம் திருச்சபையில் வந்து நிறையா புது விஷயங்கள்லாம் கற்றுருக்கோம். நீங்களே பார்த்துருக்கலாம், என்னுடைய மாற்றத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னுடைய பிரசங்கம் எப்படி இருந்துருச்சு, இப்போ எப்படி இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சில மாற்றங்களை பார்த்துருக்க முடியும். இந்த திருச்சபைக்கு வரும்போது தனியாக வந்தேன், போகும்போது 2 ஆளாக திரும்பி போகிறேன். ஆமாம், அது யாக்கோபு வந்து தனியாக வந்துட்டு ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்று போன மாதிரி தனியாக வந்து ரெண்டு பேராக போகிறோம், இது ஒரு ஆசீர்வாதம். தியாக பாஸ்டர் ஒரு ஆளாக வந்து 3ஆக போனார், அது ஒரு ஆசீர்வாதம். நாங்களும் 3ஆக போகணும்னு தான் நினச்சோம். என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க ஒரு நர்ஸாக இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது, அவங்க மிஷினில் டீச்சருங்கிறதுனால அப்படி இருக்குது. சரி பரவாயில்ல. நேற்று நைட்டு கூட பேசிக்கிட்டு இருந்தோம், நம்ம பேர் எங்கே இருக்கலாம். என்னுடைய ஆசை என்னன்னு சொன்னால், என் பேர் நரிப்பாளம் திருச்சபையில் இருக்கணும். சேர்த்துக்கிட்டீங்கல்ல. எனவே கர்த்தர் நம் அனைவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த திருச்சபை என் வாழ்க்கையில் எப்போதுமே மறக்க முடியாது. செல்வியன் நான் நேற்று கூட சொன்னேன், அவங்க செஞ்ச உதவியை வாழ்க்கையில் மறக்க முடியாது.
ஜேம்ஸ் அண்ணனா அதை மாதிரி அவர் செஞ்ச வாழ்க்கையில் அது மறக்கவே முடியாது, மறக்கக்கூடாது. அப்படிப்பட்ட உதவி தான். அவங்களுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் ஒப்பேறாது, அவ்வளோ உதவி வந்து அவங்க நம்ம செஞ்சுருக்காங்க. ஒரு முறை இந்த திருச்சபையில் நான் வந்து சார்ஜ் எடுத்து புதுசாக வரும்போது ஆரலைப்பள்ளி தாண்டி வரும்போது நல்ல மழை. இந்த ஏரியாவில் வள்ளியூர்லேருந்தே பயங்கர மழை. அப்போ நாங்கள் வீட்டெலாம் பார்க்கல. கொண்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது நல்ல மழை பெஞ்சு என் முன்னாடி வச்சுருந்த பேகு தண்ணியில் விழுந்துருச்சு. தண்ணியில் விழுந்து நான் நினச்சேன் அது வந்து தண்ணிலாம் உள்ளே போகாது, அதனால் ட்ரெஸ்ஸெல்லாம் ஒன்றும் ஆயிருக்கான்னு சொல்லி நினச்சேன். இங்கே வந்து பார்க்கும்போது அந்த முன்னொரு சட்டையில் இருந்த சாயம் வெள்ளை சட்டை 2 சட்டை வச்சுருந்தேன், 2லேயுமே ஆகிப்போச்சு. இப்போ வெள்ளை சட்டை போட முடியாதுன்னு சொல்லி ஐயாட்ட சொன்னேன். அவர் உடனே போய் 2 வெள்ளை சட்டை வாங்கிட்டு வந்துட்டார். எனக்கு அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது வாழ்க்கையில். சொன்னால் சொல்லிட்டே போல. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் ஆரோன்லேருந்து ஆரோன் ஆபேல் அவங்களாம், ஆரோன்லாம் என் கூடயே இருப்பான். அது மாதிரி ஜினோத்து சின்ன பசங்க எல்லாருமே லீவுன்னா ஆரோன் என் வீட்டுக்கு வந்துடுவான். அவன் வீட்டுக்குலாம் அவங்க அம்மா கூப்பிடாங்க போகவே மாட்டான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் வரமாட்டேங்க, என்னன்னு தெரியல. ஒவ்வொரு எனக்கு வந்து ஐ ஹேவ் அன் என்கவுண்டர் வித் ஈச் அண்ட் எவரி பிலீவர். ஒவ்வொரு விசுவாசி கூடயும் தனிப்பட்ட உறவு எனக்கு இருக்குது. என்னால் அதை சொல்ல முடியும். வரம்பற்றாள் அம்மாவிலேருந்து அவங்க ஞானதாசபுரம் பிரேமா செல்வி சகோதரி பிரேமா சகோதரி வனஜா, ஆமாம் ருக்குமணி அம்மா வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்கவே முடியாது. ஆமாம் ருக்குமணி அம்மாலாம் ஃபோனில் என் தொண்டை ஒழுங்காக சவுண்டு ஒழுங்காக கேட்கலன்னு சொன்னால், பாஸ்டர் வீட்டுக்கு வாங்க கஷாயம் தரேன். அவங்க எப்போல்லாம் கஷாயம் போட எனக்கும் சேர்ந்து போடுவாங்க. அவங்க வந்து அப்படி இருந்தாங்க. இங்கே இருந்த நாள் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் தனிமையாக ஃபீல் பண்ணதே கிடையாது. நம்ம ஒரு தனியான ஆளுன்னு சொல்லி ஃபீல் பண்ணதே இல்லை. ஒரு குடும்பத்தோடு தான் நம்ம இருக்கோம். நான் என்ன கேட்டு பாருங்கள், நான் வந்து இந்த சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு கூடி போனால் 10 நாள் போய் இருந்திருப்பேன், அவ்வளோதான். எங்கள் வீட்டுக்கு நான் போனதே கிடையாது, இங்கேயே தான் இருப்பேன். அது என்னவோ தெரில, எனக்கு இந்த இடம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஒருவேளை இந்த திருச்சபை விட்டு போனால், ஒருவேளை வேறு திருச்சபைக்கு நம்ம பாஸ்டாக போனால் கூட அடிக்கடி நான் அங்கே தான் இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் உங்கள் எல்லாத்தையுமே. இந்த இதை வந்து நான் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாது. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு வரவேற்பு, ஒரு அதிரடியான அன்பு எல்லாருமே கொடுத்தாங்க. வேறு எந்த திருச்சபையில் நடந்திருந்தாலும் திருமணம் வந்து இவ்வளோ கிராண்டாக நடந்திருக்காது. அதை நான் என்றைக்குமே நான் மறக்கக்கூடாது. அவ்வளோக்குள்ளே நீங்கள் வந்து முன்னாடி நின்று திருச்சபையை திருமணத்தை நடத்தி கொடுத்தாங்க எல்லாருமே. அது மாதிரி இங்கேருந்து வேன் பிடிச்சி வந்துட்டாங்க எங்கள் ஊருக்கு எல்லாருமே. ஆனால் 2 பேர் என் கல்யாணத்தில் ஃபோட்டோ எடுக்கல, அது எனக்கு வருத்தம். வனஜாக்காவும் மணி ஐயாவும் அங்கே வந்துட்டு திருமணத்தில் ஃபோட்டோ எடுக்க வருத்தம். அதனால் நீங்கள் எனக்கு எப்படியாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருங்க எனக்கு. அது வந்து எனக்கு எல்லா விசுவாச பிள்ளைகளும் எனக்கு ரொம்ப வேணும். இந்த நாளில் வந்து ஒரு பிரசங்கத்தை நான் கூட பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். இந்த பிரசங்கத்தை வந்து நான் வந்து டிசம்பர் மாதமே நான் தயார் பண்ணிட்டேன். டிசம்பர் மாதம் 1வது வாரமே நான் வந்து இந்த பிரசங்கத்தை நான் தயார் பண்ணேன். இந்த பிரசங்கத்தை நான் வந்து ஜனவரி 1ஆம் தேதி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தயார் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் ஜனவரி 1ஆம் தேதி 31ஆம் தேதி வேறு ப்ரீச்சர்ஸ் வந்ததுனால என்னால் அதை பிரசங்கம் பண்ண முடியல. அதனால் இந்த நாளில் அந்த பிரசங்கத்தை நான் உங்களோடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். என்னுடைய கையில் வந்து ஒரு சின்ன வசன அட்டை இருக்குது. இந்த வசன அட்டையை வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு போகும்போது குடும்பத்திற்கு 1 வாங்கிட்டு போங்க. கொஞ்சம் பேருக்கு நான் வந்து நேரில் வந்து கொடுத்துருப்பேன். கையில் வாங்காதவங்க தயவுசெய்து இதை வாங்கிட்டு போங்க. இது வந்து ஒரு மெமரியாக இருக்கும் உங்களுடைய கரத்தில். இது வந்து உபாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை யாராவது படிங்க. உபாகமம் 6:9. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. எதை அப்படின்னா தேவனுடைய வசனத்தை எங்கே எழுதணுமா? நம்மளுடைய வீட்டிலையும் நம்மளுடைய நிலைகள்லையும் வீட்டு வாசல்லையும் என்ன செய்யணுமா? தேவனுடைய வசனம் எழுதப்பட்டிருக்க வேண்டும்.
அதனால் இந்த வசனத்தை உங்களுடைய வீட்டு வாசல் என்ன செய்யலாம்னா நீங்கள் ஒட்டலாம். உங்கள் வீட்டில் டோர் வந்து மர டோராக இருந்துச்சுன்னு சொன்னால் இதில் வந்து ஸ்டிக்கர் இருக்குது, இதை கிழிச்சிட்டு நீங்கள் அதில் ஒட்டிக்கலாம். இரும்பு டோராக இருக்கும் அப்படின்னா, ஃப்ரிட்ஜு இரும்பு டோர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வச்சிங்கன்னா இதில் காந்தம் இருக்குது, இது ஒட்டிக்கிடும். இது ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம். ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனம். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி குடும்பத்திற்கு 1ஓ 2ஓ நீங்கள் என்கிட்ட வந்து வாங்கிட்டு போகும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம். நமக்கு ஆறுதலை தருகின்ற, நமக்கு சந்தோஷத்தை தருகின்ற, நமக்கு தெய்வீக பலனை தருகின்ற ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனமாக இந்த வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தை 4 பகுதியாக நம்ம பிரிக்கலாம். முதலாவது பகுதி, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், முதல் பகுதி. என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், இரண்டாவது பகுதி. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும், மூன்றாவது பகுதி. நான்காவது பகுதி, உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர். இந்த வசனத்தை வந்து 4 பகுதிகளாக பிரித்து இந்த வசனம் நமக்கு தருகின்ற பாடத்தை நாம் இந்த நாளிலே, இந்த வசனம் நமக்கு வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை நாம் என்ன என்று சொல்லி நாம் பார்த்து இந்த ஆராதனையை நாம் நிறைவு செய்ய போகிறோம். முதலாவதாக இந்த வசனத்தில் முதல் பகுதி என்ன சொல்லுது? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். பெரும்பாலும் மலை, கண்மலைன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன நம்ம நினைப்போம்? கண்மலை, மலைன்னா யார்? இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த வசனத்தில் மலை அப்படின்னு சொல்கிறது இயேசு கிறிஸ்து என்ன செய்யலை, சொல்லலை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு. சங்கீதம் 46வது சங்கீதம் 1-2 யாராவது படிங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர், ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். இந்த வசனத்தில் 2வது வசனத்திலிருந்து படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலத்தினால் பொங்கி பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். இதில் வந்து நம்ம ஒன்று சொல்லுவோம்ல, இந்த உலகமே அழிந்தாலும் நான் ஒன்றை மறக்க மாட்டேன் சொல்லுவோமா இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும், இந்த உலகமே அழிந்து போனாலும் என் வார்த்தை அழிவதில்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் அழிந்து போவதில்லை. அதே போல் இந்த வசனம் நமக்கு என்ன படித்து கொடுக்குதுன்னு சொன்னால், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நம்ம வாழ்க்கையில் சொல்லும், இந்த மனுஷனை என் வாழ்க்கையில் மலை போல நான் நம்பியிருந்தேன், அவன் என்ன நடுத்தரில் விட்டு போயிட்டான் சொல்லுவோமா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தில் மலை போல நீங்கள் யாரை நம்பியிருந்தாலும், பர்வதம் போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாரை வச்சிருந்தாலும், அவர்கள் கைவிட்டாலும் நான் உங்களை கைவிடுவதில்லை என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். இந்த கேரளா தமிழ்நாடு இருக்கு இல்லையா, இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை உண்டு, தெரியும்ல? நம்ம ஊரில் தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஆரம்பிக்குது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குஜராத் வரைக்கும் இருக்குது.
இதில் நாகர்கோயில் திருநெல்வேலியிலேருந்து ஜாம் நகருக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போகுது. அந்த ட்ரெயினில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை நீங்கள் பார்த்துட்டே போகலாம், குஜராத் வரைக்கும் பார்க்கலாம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறதுனால கேரளா வந்து செழிப்பாக இருக்குது. செழிப்பானா நல்ல மழை அதிகமாக பெய்யுது தமிழ்நாட்டை விட. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரளா மாதிரி மழை பெய்யறதில்லை. தமிழ்நாட்டில் வந்து டிராபிக்கல் கிளைமேட் இருக்கும். சரியா? என்ன கிளைமேட்டு? டிராபிக்கல் கிளைமேட். ஏன் தமிழ்நாட்டில் டிராபிக்கல் கிளைமேட் இருக்குது அப்படின்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் காரணம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை என்ன பண்ணுதுன்னு சொன்னால் தென்மேற்கு பருவக்காற்று அடிக்கும், சவுத் வெஸ்ட் மான்சூன். இந்த தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து நிப்பாட்டிடுது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தடுத்து நிப்பாட்டுறதுனால மழையெல்லாம் என்ன எங்கே போய்கிட்டு இருக்கு? கேரளாவில் பெய்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் டிராபிக்கல் கிளைமேட் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை இல்லைன்னு வைங்களேன், கேரளாவில் இருக்கிற அதே கிளைமேட்டு ராமேஸ்வரம் வரைக்கும் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இன்னொரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இஸ்ரேல் ஜனங்கள் வந்து செங்கடல் பக்கம் வந்தாங்க. செங்கடல் பக்கம் வந்தபோது பின்னாடி பார்த்தா எகிப்து படை வீரர்கள் வந்துட்டுருக்காங்க. வலது பக்கமும் இடது பக்கமும் பார்த்தா இந்த பக்கம் பெரிய பர்வதம், இந்த பக்கம் பெரிய 2 பர்வதம் இருக்குது. இவங்க ஒருவேளை நினச்சிருக்கலாம், என்னடா இந்த பர்வதத்தை வச்சுருக்காரு ஆண்டவர், ஒருவேளை இந்த பர்வதம் இல்லைன்னு சொன்னால் நம்ம அந்த கடலை சுற்றி ஓடி இருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த பர்வதத்தை வச்சுருந்தார். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் பர்வதம் இருந்தால் தான் அவங்க எந்த திசைக்கு போக முடியாது, கடல் என்ன செய்ய முடியும்? 2 கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பர்வதம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் நம்புகின்ற இந்த உலகத்தில் நம்புகின்ற மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் இதை குறிக்குது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் விலகினாலும் ஆண்டவர் நம்மை விட்டு என்ன செய்ய போகிறதில்ல? விலக போகிறதில்ல. சங்கீதம் 46:7 வசனத்தை நம்ம படிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு வசனம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருப்பார், அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்? உயர்ந்த அடைக்கலம்னா ஒருவேளை உலக பிரகாரமான மலைகள் இல்லாமல் போனாலும், உலக பிரகாரமான பர்வதங்கள் இடிந்து போனாலும் சேனைகளின் கர்த்தர் அந்த மலையை போல, சேனைகளின் கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக அவர் இருப்பார் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக அவர் இருப்பார். நாம் நம்புகின்ற மலைகள் விலகினாலும், நாம் நம்புகிற நண்பர்கள் நம்மை விட்டு விலகினாலும், நாம் நம்புகிற பெற்றோர் நம்மை விட்டு விலகினாலும், நாம் நம்புகிற பிள்ளைகள் நம்மை விட்டு விலகினாலும், நாம் நம்புகிற சகோதர சகோதரிகள் நம்மை விட்டு விலகினாலும், நாம் நம்புகிற திருச்சபை விசுவாசிகள் நம்மை விட்டு விலகினாலும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். இந்த வசனத்தினுடைய 2வது பகுதி என்ன சொல்லுது? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் முதலாவது பகுதி. 2வது பகுதி என்னதுமா? என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும். சங்கீதம் 89வது சங்கீதம் 33, 34 யாராவது படிங்க. ஆனாலும் என் கிருபை அவனை விட்டு விலகாமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் கிருபையை அவனை விட்டு நான் என்ன செய்வதில்லை? விலக்குவதில்லை. என் உண்மையில் நான் துளியும் என்ன செய்ய மாட்டேன்? பேச மாட்டேன். ஆண்டவர் சொன்னதுதான். என் கிருபையை விளக்க மாட்டேன்னு சொன்னால் விளக்க மாட்டார். ஒருவேளை மலைகள் விலகலாம், பர்வதங்கள் விலகலாம், ஆனால் தேவனுடைய கிருபை ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலம் கிருபையின் காலம் கிடையாது சொல்லுவாங்களா? ஆனால் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலையும் கிருபையாக இருந்திருக்கார், புதிய ஏற்பாட்டிலையும் கிருபையாக இருந்திருக்கார். வரக்கூடிய நாட்களிலும் அவர் கிருபையாகத்தான் என்ன செய்வார்? அவர் இருப்பார் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் ஒருபோதும் தன்னுடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும்
அவர் உண்மையில் துளியும் பிசகாமலும் அவர் இருப்பார் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 51:6-7. ஏசாயா 51. ம் 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 ஓகே, இந்த வசனத்தில் பார்க்குறோம், வானங்கள் ஒளிந்து போகலாம், பூமி வஸ்திரத்தை போல ஒளிந்து போகலாம். யார் ஒளிந்து போனாலும் தேவனுடைய ரட்சிப்பு ஒருபோதும் என்ன செய்வதில்லை, நம்மை விட்டு விலகுமா? தேவனுடைய ரட்சிப்பு ஒருபோதும் நம்மை விட்டு விலகாது. வானம் ஒளிந்து போனாலும் சரி, பூமி ஒளிந்து போனாலும் சரி, தேவனுடைய ரட்சிப்பு என்றென்றைக்கும் நிற்கும். 7வது வசனம் சொல்கிறது, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். மனுஷனுக்கு ஒருபோதும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷன் செய்கின்ற தூஷணத்திற்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, யாக்கோபின் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் உயர்ந்த அடைக்கலமாக அவர் நம்மோடு கூட இருப்பார். என்ன ஒளிந்து போனாலும் சரி, வானம் ஒளிந்து போகலாம், பூமி ஒளிந்து போகலாம், நம்முடைய வீடு அழிந்து போகலாம், நம்மக்கிட்ட இருக்கிற பணம் இல்லாமல் போகலாம், வேலை வாய்ப்பு இல்லாமல் போகலாம். ஆனால் யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இந்த வருடம் முழுவதும் நம்மோடு கூட இருப்பார் என்பது கர்த்தர் கொடுக்கிற மேலான வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஏசாயா 54வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, அற்ப காலம் மூண்ட கோபத்தின. இல்லை அற்ப காலம்னு போட்டிருக்கு. அற்ப காலம்னா என்ன? கொஞ்ச காலம். கொஞ்ச காலம் கொண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு, ஆண்டவர் சொல்றார், கொஞ்ச காலம் உன் மேலே எனக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்னா நீ அவ்வளோ சேட்டை பண்ணியிருக்க, நிறைய சேட்டை பண்ணனால கொஞ்ச காலம் எனக்கு கோபம் வந்துருச்சு. என் முகத்தை இமை பொழுது உன்கிட்ட நான் என்ன செஞ்சேன்? ஆண்டவர் எவ்வளோ நேரம் மறைத்தாராமா? கொஞ்ச காலம் கோபம் வச்சு ஒரு இமை பொழுது மறைத்தேன். அதுக்கப்புறம் சொல்கிறார் பாருங்க, ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்குரைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்கின்ற பாவத்தின் நிமித்தம் கர்த்தருக்கு அற்ப காலம் கோபம் உண்டாலும், ஒரு இமை பொழுது அவருடைய முகத்தை நம்மிடத்திலிருந்து மறைத்தாலும், நித்திய கிருபையோடு கூட தேவன் நம்ம என்ன செய்வார்? நம்மிடத்தில் இறங்குவார் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். வசனம் சொல்கிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை, அவருடைய கிருபைக்கு முடிவு இல்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. தேவன் முடிவில்லாத ரட்சிப்பின் மூலமாக நம்மீது என்ன செய்வார்? அவர் இறங்குவார் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நித்திய கிருபையுடன் தேவன் நம்மிடத்திலே அவர் இறங்குவார். இந்த வார்த்தைலாம் மாறும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டோடைய வார்த்தை மாறுமா? கிருபை விலகாதுன்னு சொல்லியிருக்கிறாரே, தேவனுடைய கிருபை நித்தியமானது என்று சொல்லியிருக்கிறாரே, இந்த வார்த்தைகள் மாறும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒருபோதும் மாறாது. அவர் ஒரு முறை சொல்லிய வார்த்தையை மறுமுறை திருத்துகிற தேவன் அல்ல. அவர் சொன்னது தான். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் கிருபை விலகாதுன்னு சொன்னால் ஒருபோதும் விலகாது. இந்த வருடம் முழுவதுமாக தேவனுடைய கிருபை நம்மை பாதுகாத்து கொள்ளும். வசனத்திலே 3வது பகுதி என்ன சொல்கிறது? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும். 3வது என்னமா சொல்லுது? என் சமாதானத்தின் உடன்படிக்கை எப்படி இருக்குமா? அது நிலைத்து இருக்கும், நிலை பெயராமல் இருக்கும். உடன்படிக்கை என்ன? பாடத்தில் படித்தோம் இல்லையா? உடன்படிக்கை என்னது? ஒப்பந்தம். 2 பேருக்கு செய்யப்படுகின்ற ஒரு ஒப்பந்தம். ஆண்டவர் அவருக்கும் நமக்கும் ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கார். என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, சமாதானத்தின் ஒப்பந்தம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலே அவர் படைத்த போது அவர்கள் சமாதானமாக இருந்தார்கள். அப்படி தானே? சந்தோஷமாக இருந்தாங்க. 2 பேரும் ரொம்ப சமாதானமாக இருந்தாங்க. ஆனால் எப்போ பாவம் வந்ததோ, கணவனுக்கும் மனைவிக்கும் உறவுல ஒரு முறிவு வந்துருச்சு. 2 பேருக்கும் மனஸ்தாபம் வந்துருச்சு. மனஸ்தாபம் வந்தது. மனஸ்தாபம் சமாதான குறைவாக மாறியது. சமாதான குறைவு எதுக்கு வழி நடத்துச்சு அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய முகத்தை தேவன்கிட்ட இருந்து மறைத்து கொள்வதற்கு
அது வழி நடத்தினது. பாவம் சமாதானத்தை கெடுத்தது, பாவம் சமாதானத்தை தொலைத்தது, பாவம் சமாதானத்திற்கு முடிவை கொண்டு வந்தது. ஆதாமும் ஏவாளும் சமாதானத்தை கெடுத்து போட்டார்கள். ஆனால் இந்த சமாதானத்தை மீண்டும் கொண்டு வந்த யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் உண்டு. என்ன பேர்? சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம் படிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஏன் சமாதான பிரபு? ஆதாமின் மூலமாக சமாதானம் இழந்த போதிலும், ஆதாமின் மூலமாக இந்த உலகத்திற்கு சமாதான குறைவு வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இழந்து போன சமாதானம் மீண்டும் கொடுக்கப்பட்டது என்பதை வேதவசனம் நமக்கு சொல்கிறது. ஏசாயா 53:5 சொல்கிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை யார் மேலே விழுந்துச்சு? தேவன் இயேசு கிறிஸ்து மேலே விழுந்துச்சு. நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக, ஆதாமால் கெடுத்து போடப்பட்ட சமாதானம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து ஆக்கினையை தன் மீது என்ன செய்தார்? வரப்பண்ணினார். என்ன சமாதானம் அப்படின்னா, பாவ மன்னிப்பு என்கின்ற சமாதானம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உடன்படிக்கை ஆதாமோடும் ஏவாளோடும் சர்ப்பத்தோடும் பண்ணார். உனக்கும் ஸ்திரீக்கும் முன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவள் குதிங்காலை நசுக்குவாய். இயேசு கிறிஸ்து சொன்னார், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து யாருடைய தலையை நசுக்க போகிறோம்? பிசாசுடைய தலையை நசுக்க போகிறோம். பிசாசுடைய தலை நசுக்கப்படும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சமாதான உடன்படிக்கை உறுதி செய்யப்படும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம் சொல்கிறது. யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். ஆண்டவருடைய சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம் தெரியுமா? நேற்று ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொன்னேன் இல்லையா? இயேசு கிறிஸ்து ஒரு முறை கலிலேயா கடலில் போய்கிட்டு இருக்கும்போது கடல் கொந்தளிச்சிருச்சு, சீஷர்கள்லாம் பயந்து போனாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும் சமாதானமாக என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார்? தூங்கிட்டு இருந்தார். இந்த உலகத்தில் எல்லாரும் சமாதான குறைவில் இருக்கலாம், இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நோய் வரலாம், இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆபத்துகள் வரலாம், இந்த உலகத்தில் இயற்கை சீற்றத்தினால் அநேகர் மரித்து போகலாம். ஆனால் தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்கள் எப்பொழுதும் ஆறுதலாக இருப்பார்கள் என்று சொல்லி வேதவசனம் பேசுகிறது. என் சமாதானம் என்றால் இயேசு கிறிஸ்து ஒருத்தனுக்கு சமாதானத்தை கொடுத்தாருன்னு சொன்னால் யாருக்கு சமாதானம் கெட்டு இல்லாமல் போனாலும் சரி தான், இயேசு கிறிஸ்துவை நம்புகிற பிள்ளைகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அந்த சமாதான உடன்படிக்கையை நமக்கு என்ன செய்கிறார்? இந்த வருஷத்தில் தேவன் தந்திருக்கிறார். என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று சொல்லி வேதவசனம் பேசுகிறது. கடைசியாக இந்த வசனத்தை சொன்னது யார்? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார்னு சொல்லுதா? என்ன சொல்லுது? என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? அவர் மனதுருகுகிற தேவன். இந்த இல்லஸ்ட்ரேஷன் நீங்கள் நிறைய நேரம் கேட்டிருக்கலாம். ஜேம்ஸ் யங் சிம்சன் அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்தார். ஜேம்ஸ் யங் சிம்சன். இவர் ஒரு டாக்டர், ஜேம்ஸ் யங் சிம்சன். இந்த ஜேம்ஸ் யங் சிம்சன் அப்படிங்கிறவர் ஒரு டாக்டர். இவர் ஒரு முறை டாக்டர் படிப்புலாம் படிச்சுட்டு ஃபஸ்ட்டு சர்ஜரி நடக்குது, ஃபஸ்ட் ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு.
ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் நடக்கும்போது அங்கே போயிட்டு நிற்கிறாரு. அந்த காலத்தில் ஆப்ரேஷன்லாம் நடக்கும்போது ஆல்கஹால் தான் கொடுப்பாங்க. ஆல்கஹால்னால் தெரியல, போதைப் பொருள் கொடுப்பாங்க. அந்த போதையில் அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்கும். சில நேரத்தில் இவங்க வலி தாங்க முடியாமல் கத்துவாங்க. அப்படி கத்தும் பொழுது இவங்க உடம்பை ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால இரத்தப்போக்கு அதிகமாகி நிறைய பேர் அந்த காலத்தில் செத்து போயிருக்காங்க, ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகி. இவர் ஒரு முறை ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் போய் ஆப்ரேஷனை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சகோதரிக்கு ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்குது. ட்ரக் கொடுத்துருக்காங்க, ஆல்கஹால் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த பொம்பளை உயிர் போகிற மாதிரி கடந்து கத்திட்டு இருக்கு, சத்தம் போட்டு அழுதுகிட்டு இருக்குது, சாகிற மாதிரி ஒரே சத்தம். இதை பார்த்துட்டு ஜேம்ஸ் யங் சிம்சனுக்கு ஒரே கஷ்டமாகி போச்சு. நம்ம தெரியாமல் என்ன செஞ்சிட்டோம், இந்த வேலைக்கு வந்துட்டோம், இந்த அம்மா இப்படி உயிர் போகிற மாதிரி கத்துத, இந்த டாக்டர் எந்த இதுவுமே நல்லாமல் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரே பயம், ஒரே கஷ்டமாயிருச்சு. உடனே இவர் என்ன நினச்சாருன்னு சொன்னால், இந்த வழியிலேருந்து இந்த உலகத்திற்கு ஒரு விடுதலை கொடுக்கணும். ஆப்ரேஷன் பண்ணும்போது யாருக்கும் வலிக்கவே கூடாது, அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதை கண்டுபிடிச்சாருன்னு சொன்னால், குளோரோஃபார்ம்னு ஒன்று உண்டு. குளோரோஃபார்ம், இந்த குளோரோஃபார்ம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் வலியே இருக்காது. ஒரு காலத்தில் ஆப்ரேட் பண்ணுவாங்க, போட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க ஆல்கஹாலில். நான் சொன்னது 1800களெல்லாம் அப்படி தான் நடக்கும். ஆனால் இன்றைக்கி ஆப்ரேட் பண்ணும்போது, இன்றைக்கி யாராவது சிசேரியன் மூலமாக குழந்தை டெலிவரி ஆனவங்க யார்கிட்டயாவது கேட்டு பாருங்கள், அவங்க வயிற்றை வெட்டிகிட்டே இருப்பாங்க, டாக்டர் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க மயக்கமாக இருக்க மாட்டாங்க, இவங்க கண்ணெல்லாம் திறந்து தான் இருக்கும். இடுப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா உணர்வே இருக்காது. சந்தோஷமாக பேசிட்டு சந்தோஷமாக சிரிச்சிட்டு ஆப்ரேஷன் இன்றைக்கி அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சந்தோஷத்திற்கும் மனமகிழ்ச்சிக்கும் யார் காரணம் தெரியுமா? ஜேம்ஸ் யங் சிம்சன் வைத்த அந்த மனதுருக்கம் உலகத்திற்கு சந்தோஷத்தை கொண்டு வந்தது. இயேசு கிறிஸ்து உங்கள் மீதும் என் மீதும் வைத்திருக்கிற மனதுருக்கம் இந்த வருடம் முழுவதுமாக நமக்கு பாதுகாப்பை தரும். நாம் கஷ்டப்படுகிறதை பார்த்து கொண்டிருப்பதற்கு அவர் பார்வையாளர் அல்ல. நாம் கடினப்படுவதை பார்த்து கொண்டிருப்பதற்கு அவர் ஏதோ ஒரு மூன்றாவது நபர் அல்ல. நாம் கஷ்டப்படும் பொழுது அவரும் நம்மோடு கூட கஷ்டப்படுவார். நாம் வேதனைப்படுகிற பொழுது அவரும் நம்மோடு கூட வேதனைப்படுவார். அவர் நம் மீது பரிதாபப்படுகிற, நம் மீது மனதுருகுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஏசாயா 63:9 யாராவது படிங்க. ஏசாயா 63:9. அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்தார். இந்த வசனத்தில் படிக்கிறோம், தமது பரிதாபத்தின் நிமித்தம். அவர் பரிதாபப்படுகிற தேவனாக இருக்கிறார், அவர் மனதுருகுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பரிதாபத்தின் நிமித்தம் பூர்வ நாட்களில் எல்லாம் தேவன் என்ன செய்தாரா? அவர்களை தூக்கி சுமந்தார். யாரை தூக்கி சுமந்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை தூக்கி சுமந்தார். எங்கே தூக்கி சுமந்தார் தெரியுமா? அவர்கள் வனாந்தரத்தில் நடந்து போகும் பொழுது தேவனுடைய பரிதாபத்தின் நிமித்தம் தேவன் அவர்களை தூக்கி சுமந்தார். தேவன் அவர்களை தூக்கி சுமந்தபடினாலே அவருடைய பாதரட்சை ஒன்றும் அது அற்று போகவில்லை, அவர்களுடைய முழங்கால் ஒன்றும் தேய்ந்து போகவில்லை. தேவனுடைய பரிதாபம் இந்த வருடம் முழுவதுமாக நம்மை தூக்கி சுமக்கும். தேவனுடைய மனதுருக்கம் இந்த வருடம் முழுவதுமாக நமக்கு பாதுகாப்பை தரும். ஒரு நல்ல பாட்டு ஒன்று பாடுறோம். உற்று உனக்கிறங்கி உரிமை பாராட்டும், முற்றும் கிருபையினால் முடிசூட்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உற்று உனக்கிறங்கி ஆண்டவர் நமக்கு பார்த்து பண்ணிட்டு இருக்கார். உற்று உனக்கிறங்கி உரிமை பாராட்டுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வருடம் முழுவதுமாக ஆண்டவர் நமக்கு பார்த்து பண்ண போகிறார். இந்த வருடம் முழுவதுமாக தேவன் நம்மை உற்று நோக்க போகிறார். இந்த வருடம் முழுவதுமாக தேவன் நம் மீது மனதுருக்கம் வைத்து, பரிதாபம் வைத்து, மனதுருகி, மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அவருடைய கிருபையை நம் மீது என்ன செய்ய மாட்டார்?
விளக்க மாட்டார். சமாதானத்தின் உடன்படிக்கையை தினந்தோறும் நம்மீது அவர் உறுதி செய்ய போகிறார். அவர் மனதுருகுகிற தேவனாக இந்த வருடம் முழுவதுமாக இருப்பார். இந்த வருஷம் நமக்கு ஆசீர்வாதமான ஒரு வருஷமாக இருக்கும். கர்த்தர் உங்களையும் என்னையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல செய்தியை கொடுத்த போதகரை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்முடைய இந்த ஆராதனை நிறைவு பாடலாக நாம் யாவர் இழந்து 170வது பாடலை பாடுவோம். 170வது பாடலை யாவர் இழந்து என்று பாடுவோம். பூமியாவற்றிலும் மனித பூதர் பேதனம் அவர் முன்னிலுமோ நம்புவேன் இயேசு எனக்காய் மாட்டார். பாவம் மிக சிலுவையில் உதிரம் சிந்தினார். நற்செயலுள்ளே மீண்டதும் வேண்டலுக்காகவே வேறெந்த வாக்கு பாவமும் வேண்டுவதில்லையே. நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மாட்டார். பாவம் மிக சிலுவை உதிரம் சிந்தினார். ஆவியின் பயம் யாவையும் நீக்கும் நமனீது நரக தண்டனையையும் உழைத்திடும் இது. நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மாட்டார். பாவம் மிக சிலுவையில் உதிரம் சிந்தினார். சங்கிலி யாவையும் பறிப்போம் இயேசு வேதாளத்தின் தலையை அசுத்தமார் இயேசு. நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மாட்டார். பாவம் மிக சிலுவை உதிரம் சிந்தினார். பாவத்தில் வாழும் யாவர்க்கும் உயிரளிப்பாரே. பலமற்ற ஆத்மாவுக்கு சக்தி கொடுப்பாரே. நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மாட்டார். பாவம் மிக சிலுவை உதிரம் சிந்தினார். மோகம் இழந்தின் ஆட்சியை ருசித்து பார்க்காதோ மீட்பருதிர வல்லமை வந்து சொதியாதோ. நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மாட்டார். பாவம் மிக சிலுவை உதிரம் சிந்தினார். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் மதிய நேரத்திற்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலைய பெயராலாம், ஆனால் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாது.
உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெற்றிருக்கும். நீர் எங்கள் மீது மனதுருகுகிற தேவனாக இருப்பதற்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த வருடம் முழுவதுமாக எங்கள் மீது மனதுருகுகிற தேவனாக இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கை எப்பொழுதும் எங்களோடு உறுதிப்படுத்தப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையை எங்களை விட்டு எப்பொழுதும் விலக்காமல் இருக்க வேண்டுமாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மலைகளை நாங்கள் நம்புவதில்லை. ஆண்டவரே, பர்வதங்களை நாங்கள் நம்ப போகிறதில்லை. நாங்கள் உம்மை மாத்திரம் நம்புவதற்கு வேண்டிய பலனை இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டுமாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நோக்கி பாரும். மனபாரத்தோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, வியாகுலத்தோடு, போராட்டத்தோடு யாராவது இங்கு இருப்பார்கள் என்று சொன்னால் உம்முடைய பரிசுத்த கரம், பரலோக கரம் பிள்ளைகளை இந்த நாளிலே தொட வேண்டுமாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாச பிள்ளைகள் செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். கையின் பிரயாசத்திலே உம்முடைய கரம் இருக்கட்டும். போக்கிலும் மரத்திலும் உம்முடைய தேவ தூதருடைய பாதுகாவல் இருக்க வேண்டுமாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் வைத்திருக்கிற தோட்டம் துறவுகளை கர்த்தர் ஆசீர்வதியும். பயிர் பச்சைகளை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். வயோதிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். சரீர சுகபலனையும் நீடித்த ஆயுசு நாட்களையும் உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாரும். வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல முறையில் படிக்க வேண்டும் என்கிற ஞானத்தை கர்த்தர் தாரும். உள்ளூரிலும் வெளியூரிலும் சென்று படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பரலோக ஞானத்தை கர்த்தர் தாரும். வரக்கூடிய வாரத்திலே பிரைஸ்லின் பெங்களூருக்கு போகிற ஆண்டவரே, நம்முடைய மேலான கிருபை மகளோடு கூட இருக்கட்டும். நல்ல முறையில் அங்கே சென்று படித்து சந்தோஷத்தோடு இல்லத்திற்கு திரும்பி வரவும், அது மாத்திரமல்ல நல்ல எதிர்காலத்தை மகள் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் பலன் தர வேண்டுமாய் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக, குடும்பம் குடும்பமாக கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரை, அது மாத்திரமல்ல உள்ளூரிலும் வெளியூரிலும் சென்று வேலை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். நீடித்த ஆயுசு நாட்களை கர்த்தர் தர வேண்டுமாய் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களுடைய திருச்சபையினுடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்க வேண்டுமாய் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஆத்துமாக்களினால் எங்களுடைய திருச்சபையை கர்த்தர் அலங்கரிக்க வேண்டுமாய் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக திருச்சபைகள் எங்களுடைய அநேக தேவைகள் எங்களுடைய திருச்சபைக்கு இருக்கிறது. தேவைகள் எல்லாம் கர்த்தர் ஏற்ற நாளிலே சந்திக்க வேண்டுமாய் ஆண்டவரை எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நம்முடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு சீக்கிரத்தில் வரப்போகிறது. அப்படி வருகிற போது ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் நம்முடைய பரம ராஜ்யத்தில் மாசற்றவர்களாக, குற்றம் இல்லாதவர்களாக நம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர கர்த்தர் எங்களுக்கு பலன் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாங்கள் தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் தேவதூதர்களின் பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென். தேவாசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம். வார்த்தையென்னும் அப்பத்தாலே புசித்து வளர்ப்பியோம். இப்பொருமை தேடி வந்து மனதார பூத்தினோம். நித்திய வாழ்வில் தீர்க்கரித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம்.